வணக்கம் என்ன. ஹலோ அரவிந்தன், இனிய காலை வணக்கம். என்னுடைய பார்வையாளர்களுக்கும் என்னுடைய அரவிந்தனுக்கும் இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று என்ன என்ன தேதி அரவிந்தன்? இன்றைக்கு வந்து 11ஆம் தேதி 11ஆம் தேதி 4ஆம் மாதம். 4ஆம் மாதம் 2024. ஏன் இந்த டேட்டை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு டேட் வந்து டவுட்டாக இருக்குது, எப்போ போட்டோம். சில வேலை விற்றுருவோம், சில கார்கள் இருக்காது. அப்போ மீண்டும் ஒருக்கா சொல்கிறேன், 11ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு பதியப்படுகின்ற இந்த காணொலி பாருங்கள். இன்றைக்கி நிறைய வாகனங்கள் வந்திருக்கின்றது. அதே மாதிரி இந்த மலர்கின்ற புத்தாண்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல புத்தாண்டாகவும் சாந்தியும் சமாதானம் நிலவ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாங்க. என்னென்ன வண்டி வந்திருக்கு பார்ப்போம் வாங்க. அதை விட இந்த மாதிரி ஆட்டோவும் வந்திருக்கு. ஆட்டோ பை நம்பர் ஆட்டோக்கள். ஆமாம் அரவிந்தன், பைக்கே 6005 ஒரு நம்பரே, ஒரு நல்ல நம்பர் வந்திருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 பேர் போகக்கூடிய ஒரு சின்ன வேன் வந்திருக்கின்றது. அது வந்து ஐஜெட் அப்படின்ற வேன் அரவிந்தன். அதெல்லாம் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க. அதை விட இங்கிலாந்து கார் ஒன்று குறைஞ்ச விலையில வந்திருக்கு, நல்ல கலர் ஒன்று பார்ப்போம். அதை பற்றி வாங்க. முதலாவது பழைய காரை பார்த்துட்டு, எப்பயுமே ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னுவாங்க. பழமை மாதிரி எப்பயுமே வராது. ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல அந்த மாதிரி எல்லாம் பெயிண்டுகள் அடித்து நல்ல கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஒட்டுசரி ஆரம்பத்தில் வந்து ஒரு ஒட்டுசரி பார்க்கவே ஒரு அட்டகாசமான காராக இருக்கு. என்ன என்ன ஆமாங்க, பழைய காலத்து கார். வாடகையில் வந்து இங்கே வாங்க அரவிந்தன், இந்த வீடியோஸ் எடுங்க. அதை வந்து அந்த லூக்கஸ் லைட்டாக இருக்கலாம், அந்த வான்களாக இருக்கலாம், இல்லை வாரம் சின்ன சின்ன லைட்டுகளாக இருக்கலாம். மற்றபடி எல்லாமே ஒரிஜினல், எல்லாம் ஒரிஜினல் இங்கிலாண்டோட லுக்காஸ் லைட்டுகள். அதே பெருமதியான லைட் இந்த காருக்கு. சரியான விலை உங்களுக்கு தெரியும். பழைய வாகனம் வச்சிருக்கும் போது லைட்டாக விலையா வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ விலையா. அதே மாதிரி ஆன் எல்லாம் வந்து வேற லெவலாக இருக்கும், எல்லாம் இதாக இருக்கும். அதை விட புது டயர்கள் போட்டிருக்குன்னா இதெல்லாம் இங்கிலாந்து அந்த லுக்காஸ் தானே ஒரிஜினலுங்க. இந்த பெட்ஜில் இருந்து எல்லாமே ஒரிஜினலாக இருக்கின்றது. ஒரிஜினல் சொன்னாலுமே பழைய கார்கள் வந்து பொக்கிஷமா இருக்கு. இதுகள் வந்து எல்லாம் விரும்பி எடுக்க மாட்டாங்க அரவிந்தன். ஒரு சிலர் வந்து என்டிக் லவர்ஸ் இருக்கிறாங்க, பழைய கார் வாங்கி வைக்கிறவங்களுக்கு. சில கார்கள் வாங்கி நாங்கள் வந்து கொஞ்சம் விலை குறைவாக இருக்கிற கார் வாங்கினா நாங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு டைம் வேஸ்ட். இது அப்படி இல்லை, ஒன்றுமே செய்யறதுக்கு இல்லை. மற்றபடி என்ஜின் பலமாக இருக்கலாம், டயர் பலமாக இருக்கலாம், எல்லாம் கிளீனாக இருக்குது, எல்லாம் நீட்டாக இருக்குது. ஆமாம் வாங்க. அதை விட பெயிண்டுகள் எல்லாம் செய்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் 50ஆம் ஆண்டு வந்த 75 வருஷம் பழமையான கார்கள் மைனர். உங்களுக்கு தெரிய கூடுதலான அனுபவம் உள்ளவங்களுக்கு உள்பக்கங்களையும் பார்ப்போம். ஸோ அட்டகாசமாக இருக்குது. உள்ளுக்கெல்லாம் நீட்டாக தான் நினைக்கிறேன். என்ன ஆமாம் அரவிந்தன், வாண்ட சத்தத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் லோன் எல்லாம் அந்த மாதிரி இருக்குன்றது. எல்லாம் மீட்டர்கள் எல்லாம் அப்படி ஒரிஜினலாக இருக்கு. என்ன இதில் எல்லாமே மீட்டரில் வேலை செய்ய மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா என்ன கார்னால் மீட்டர் வேலை செய்யணும் நீங்கள் கேட்பீங்க. அப்போ நீங்கள் பழைய கார்கள் வேலை செய்து குறைவு. இதில் ஸ்பீடோ மீட்டராக இருக்கலாம், இல்லாட்டி பெட்ரோல் மீட்டர். இந்த பெட்ரோல் மீட்டர் இது, ஸ்பீடோ மீட்டர் இது, மைல் பர் ஹவர்ஸ் தான் வரும். ஸோ இதுகள் எல்லாம் ஒரிஜினலாக. அதை விட இந்த இதெல்லாம் ஹெட்ல டிம் தான் இந்த சோப் மாடலில் வாரதா அந்த நாளில். ஆமாம், காலுக்குள்ளே தான் ஹெட் டிம்மெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு காரை ஒருக்கா காட்டுங்க. உள்பக்கங்களை பாருங்க, நாங்கள் கிளீனாக எல்லாம் செய்து நீட்டாக தான் இருக்குது. அதை விட இது ஒரு குறைஞ்ச விலைக்கு தான் ராயினை கொடுக்குறதுக்கு இருக்கிற எல்லாம் ஒரிஜினல் பார்ட்ஸுகள். ஒரு சரி 99 மைனர். அதை விட ராயன் இதற்கு லீசிங் இல்லை, ரெடி காசு தானே. ஆமாங்க, ரெடி காசு. இது வந்து என்ன விலை? நான் வந்து நாங்கள் வந்து இது 25 லட்சம் ரூபா சொல்கிறோம். நீங்கள் யோசிக்கிற போல பழைய காருக்கு 25 லட்சம் ரூபா அப்படின்னா, ஏன்னா வந்து நல்ல கார்கள் கொஞ்சம் விலை கூட போகுது. எனக்கு வந்து ஒரு வேலை இல்லாத ஒரு நல்ல மைனர் வேணும் அப்படின்ற யாராவது வாடிக்கையாளர் இருந்தால் எங்களுடைய டெலிஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கூடுதலான கார்கள். அதை விட ஆட்டோ எல்லாம் வந்திருக்கு. என்னம்மா இந்த எத்தனையாம் ஆண்டு ஆட்டோ? ஏன்னா வைக்கி 2011ஆம் ஆண்டு பாருங்க வளங்கள் 2011. அதை விட பை நம்பர் கூடுதலாக எல்லாரும் விரும்பக்கூடிய ஆட்டோ பை நம்பர் ஆட்டோ தனி மார்க்கெட் இருக்குது. அதை விட எல்லாம் கிளீனான முறையில் இருக்குது. குச்சியிலேருந்து சீட்டுகளில் இருந்து டயர் எல்லாம் புது டயர்களோடு இருக்குது. அதை விட ஃபர்ஸ்ட் ஓனர் இந்த ஆட்டோ. அதை விட ஒரிஜினல் பெயிண்டுகளோட இருக்குது. எவ்வளோ லீசிங் எடுக்கலாம் தம்பி? இதுக்கு 9 லட்சம் லீசிங் எடுக்க. 9 லட்சம் லீசிங் எடுக்கலாமே. கையில் ஒரு 3.5 லட்சம் இருந்தால் இதோட விலை என்ன மாதிரி? மொத்த விலையை என்னோட ஆரம்ப விலையை வந்து 12,60,000. வாகனம் வந்து பாருங்க, ஓடி பாருங்க, மெக்கானிக் வந்து பாருங்க, பார்த்து ஓகே விலைகள் பேசி விலை வந்து பேசி கதைச்சு எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட ஆட்டோ வந்து நீட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், பை நம்பர் 2011ஆம் ஆண்டு எடுக்கிறாக்கள் வடிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது. ஆக்சிடென்ட் ஃப்ரீயான ஆட்டோ. அதாவது இவர்கிட்ட வந்து இது ஆட்டோ வந்து காருக்கு மாற்றப்பட்ட ஆட்டோ. இவன் வந்து இது வந்து லாபம் எதுவும் இல்லாமல் தான் கொடுக்கணும். இல்லை நீட்டாக தான் இருக்குது. 12,60,000 பேசி கழிச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்குது.
வாகனத்தை வந்து பாருங்க, வந்து பார்த்த பிறகு டைம் விலைகள் பேசி. ஓ அதை விட நிசான் ஒன்று நல்ல நம்பரில் இருந்து HL நம்பர் எத்தனையாம் ஆண்டான் இது? 2003ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வாகனம். நிசான் சனியில N16 சொல்ற மாடல்னா, இதுல சூப்பர் செல் ஒன்று சொல்ற, இதுல EXL சூப்பர் செல் 2 வரும். நம்ம சூப்பர் செல் ஒன்று சொல்ற மாடல் தான் இது. அதோட பின்பக்கங்கள் எல்லாமே ஆக்சுவலாக ஃப்ரீயான ஒரு வாகனம். HL 1218. பொடி பழங்கள் எல்லாம் க்ளீனான ஒரிஜினல் பழங்களோடையே இருக்குது. பொடி அதாவது பெயிண்ட் பழங்கள்லேருந்து க்ளீனான முறையில் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி தம்பி இது என்ன விலை சொல்கிறியா? இதுனா உங்களோட கையில் சாதாரணமாக ஒரு 12 to 15 லட்சம் இடையில காசு இருந்தால் வாகனத்தை வேண்டி கொண்டு போகிற மாதிரி உங்களுக்கு செஞ்சு தர முடியும். ஓ அதை விட இது என்ன ஹையுண்டா கே நம்பர்? போமாண்ணா, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஹையுண்டேன்னு சொல்கிற கம்பெனியில் ஹையுண்டே எஸ்என் சொல்கிறது. இது வந்து சாதாரண கொரியன் கம்பெனி. அப்போ நம்பர் எடுத்துக்கொண்டீங்கன்னா கே நம்பர் 2007ஆம் ஆண்டு பதிவு பண்ணப்பட்ட வாகனம் இது. இது என்னம்மா இதற்கு லீசிங் எடுக்கலாமா? போமாண்ணா, இதுக்கு தோராயிரமாக 18 20 லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாமா? இதோட விலை மொத்த விலையம்னா இது 28 லட்சம் தான் விலை. ஆரம்ப 28 பேசி கதைக்க முடியும். அதோட இப்போ உங்களுக்கு விலை ரெண்டே எடுத்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு ஜப்பான் H நம்பர் வாகனம் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது விலை வந்து சாதாரண 4000 மேல தான். இதே நீங்க கொரியன் வெஹிக்கிளுக்கு போகும்போது உங்களுக்கு 30 லட்சம் உள்ளுக்கு எடுக்க முடியும். எடுக்கலாம். கையில சின்ன பட்ஜெட் இருந்துச்சுன்னு சொன்னால் பைதவே இதுகளுக்கு நிறைய மக்களுக்கு என்னன்னா பார்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி ஒரு பயம் ஒன்று இருக்கு. அப்படி இல்லைன்னா அது வேண்டிய பார்ட்ஸ் இருக்குது. எங்கள்கிட்ட இருக்கிற வாகனத்தை பார்த்து எடுத்து கொடுக்கலாம். அது தவிர உங்களுக்கு டவுன் ஏஸ் வேற ஹையஸ் தேவையான எல்லா சகல பார்ட்ஸும் எங்கள்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணால் எடுக்கக்கூடியதாக இருக்கு மேம். அதை விட இன்னும் கூடுதல் அன்னைக்கு இது இங்கிலாந்துக்காரன் விலை சொல்லி இருப்பார். அதை விட இந்த ஜீப் என்ன மாதிரி தம்பி? ஜீப்னா இது ஒரிஜினல் 4DR5 மிட்சுபிஷியில். இதில் டோட்டல் ப்ரைஸ் ஏன்னா 37 தான் சொல்றது. வாங்க நேரில் வந்து பாருங்க, விலைகள் பேசி கதைக்க முடியும். 37 லட்சம். அதை விட இதுல இன்னொரு ஹையுண்டா இருக்கு H நம்பர் என்ன மாதிரி தம்பி என்ன விலை? இது மொத்தம் 20 லட்சம் வரும்னா 20 லட்சம் மேம். 20 லட்சம். இதில் பற்றி வேணுமென்னா நான் வேண்ட நம்பர் போடுவேன், நீங்கள் எடுத்து கதைச்சி கொள்ளக்கூடியதாக இருக்குது. மற்ற நானொன்று இன்னைக்கு KP நம்பர். இது கே நம்பர் எத்தனையாம் ஆண்டாம் தம்பி? இதெல்லாம் 2011ஆம் ஆண்டு உற்பத்தி, 2011ஆம் ஆண்டு பதிவு பண்ணப்பட்ட வாகனம். வண்டி வளங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல நீட்டாக நிற்கு. அதை விட கூடுதலாக டயர் எல்லாம் புது டயர்கள் இருக்குது. பிக்னி ஊவர் ஓடுறாங்களுக்கு நல்லா இருக்குது. அதை விட எல்லாம் ஒரிஜினல் பெயிண்டுகளோட இருக்குது. என்ன விலை தம்பி இது? இதென்னா மொத்த விலையும் 15,50,000 வரும். லீசிங் எடுக்கிறேன் 8 லட்சம் லீசிங் எடுக்க முடியும். லீசிங் எடுக்கலாம் 8 லட்சம் லீசிங் எடுக்கலாம். அதை விட கூடுதலாக இப்போ ஹயர் ஓடுறாங்களுக்கு ஆட்டோ விட ஏசியில் இருந்து ஏசியெல்லாம் மேலே செய்யும் தானே? ஏசியில் இருந்து போகக்கூடிய ஒரு ஆட்டோ விட மலிவு விலைக்கு இது எடுக்கக்கூடியதாக இருக்குது. 15,50,000 ரூபா டாட்டா நானோன் LX மாடல். சரி வேன் ஒன்று நீங்கள் ஜே நம்பர் என்ன வேன் தம்பி? இது டயாட்சு ஹைஜெட்னு சொல்கிறதுனா 7 சீட்டர் வேன் ஒன்று தான். ஜப்பான் நாட்டை சேர்ந்தது. பெட்ரோல் நல்ல ஒரு லிட்டருக்கு 16 செய்யக்கூடிய மாதிரி 16 பெட்ரோல் பாவிக்குமே. அதை விட டயர் எல்லாம் புது டயர்களோட இருக்குது. எல்லாம் புது வேன் மாதிரியே இருக்குது. 7 பேர் போகலாமா? 7 சீட்டர் தான். 7 சீட் வேன். அதை விட ஏர்போர்ட் ஓட்டங்களுக்கெல்லாம் நார்மலாக நீங்கள் ஓடக்கூடியதாக இருக்கும். ஒரு சிறிய பட்ஜெட்டில் போய் வரக்கூடிய சிறிய ஒரு குடும்பம் போய் வரக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கு எவ்வளோ லீசிங் எடுக்கலாம்? இதுக்கு அநேகமாக லீசிங்னா லீசிங் ஒரு 15 to 20 தான். 15லேருந்து 20க்குள்ளே பேசி காய்ச்சி எடுக்கக்கூடியதாக இருக்குது. அதை விட என்ன விலை தம்பி இது ஃபுல் பேமெண்ட்டு? இது என்ன மொத்த விலையும் 35 வருமானா 35 லட்சம். ஆனால் விலைகள் பேசி தீர்மானி 35 லட்சம் பேசி காய்ச்சி எடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் கூடுதலான வாகனம் இருக்குது. அதை பற்றி நாங்கள் பார்ப்போம். அதை விட ஒரு PE நம்பர் ஹைரோப் ஒன்று இருக்குது. இது வந்து 1 கோடி கிட்ட லீசிங் எடுக்கலாம். இதுன்ற விலை வந்து 1,85 லட்சம். அவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காத ஆக்களுக்காக இந்த வீடியோ எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. புது டயர்களோட பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. கூடுதலாக அவங்களுக்கு தெரியும், ஹைரோப் எடுக்கிற ஆக்களுக்கு இப்போ அதை விட சீசன் இப்போ ஆரம்பிக்குது. கூடுதலாக வெளிநாட்டுக்காரர் வர வெளிக்கிட்டுன்னா உள்பக்கங்களை பார்ப்போம். பாருங்க, உள்பக்கங்கள் எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. ஒரு புது வாகனம் மாதிரியே இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் ஓட்டோ கியர். அதை விட 1,85 லட்சம் ரூபா. இது வந்து பேசி கதைச்சி எடுக்கக்கூடியதாக இருக்குது. நான் SS கார்சல் இதுவால் நான் இந்த நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன். PE 7917. அதை விட ஒரு லான்சர் கார் ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஒரு குறைஞ்ச விலையில் இருக்குது. அதை விட 6 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆட்டோ நிற்கு.
இன்னும் விட கூடுதலான பட்டா வேன்கள் மஹிந்திரா பொலரோக்கள் என்ன கூடுதலான வாகனம் நிற்கும். அதை விட ஆட்டோக்கள் இருக்குது, சிறிய லொரியல் இருந்திருக்கு. அதை விட கார்களும் இன்னும் கூடுதலாக இருக்குது. நான் ஏற்கனவே போட்டால் இருப்பேன், சச்சமே இப்போ போடாத விலைகளும் இருக்குது. நீங்கள் தேவையான ஆட்கள் இதை பற்றி மேலதிக விவரங்களுக்கு உங்களுக்கு தேவையான கார்கள் பற்றி ஓனரோட கேட்டுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை விட கூடுதலாக எல்லாத்தின் விலைகள் பார்த்துருப்பீர்கள். ஆட்டோக்கள்லேருந்து இங்கிலாந்து கார்லேருந்து இதை பற்றி மேலதிக தகவலுக்கு நீங்கள் ஓனரோட எடுத்து கதைச்சு கொள்ளுங்கள். நான் டிஸ்பிளேயில் நம்பர் போடுவேன். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.